இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு கையளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, மசாலா ஐட்டம் கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பட்டை, 2 இலை, 2 மராத்தி மொக்கு, ஒரு 7 போல் பூ, லவங்கப்பூ, ஒரு 2 போல் ஸ்டார் பூ, 2 ஏலக்காய். வெஜிடபிள் வந்து ஒரு கேரட், 6-7 போல் பீன்ஸ், 6 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அரிசி வந்து 4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிடுறேன், பிறகு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டேன். பாத்திரம் காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெயில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். கடலெண்ணெயை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். செக்கு கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து மரச்செக்கில் வாங்குகிற கடலெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அதுவே நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல வெங்காயத்தை சேர்த்துட்றேன். மசாலா ஐட்டம் பிறகு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கட்டும். எடுத்து வச்ச மசாலா ஐட்டத்தை போட்டுக்க மொத்தத்தையும் கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், அது வந்து கருகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. சிறிது நேரம் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகட்டும். பிறகு அது பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. எடுத்து வச்ச அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். அது கொஞ்சம் அப்படியே காய்கறியை நான் அதில் சேர்த்துட்றேன். நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்கலை, வேறு எந்த காயும் சேர்க்கலை. அதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறியில் உப்பு ஏறட்டும். மீதி வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு வந்து அரிசி சேர்த்துட்டு பிறகு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். இப்போ காய்கறி வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன். 4 டம்ளர் அரிசி எடுத்தேன். 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 காய் போட்டதுனால ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்றேன். அது கொதித்து வரட்டும். அரிசி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நல்லாவே கொதித்து வந்துட்டு இருக்குது. இந்த வேலையில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். மொத்த அரிசியை நான் சேர்த்துடுறேன், பிறகு பார்க்கலாம். அரிசி மொத்தத்தையும் சேர்த்துட்டேன். நான் கொஞ்சம் தான் உப்பு சேர்த்தேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சாதம் வெந்த பிறகு காரமும் உப்பும் சரியாக இருக்கும். ஆகையினால காரமும் உப்பும் வந்து அரிசி சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் அதிகமாக நம்ம காரமும் உப்பும் இருக்கிறபடி நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து சாதம் வெந்த பிறகு கரெக்டாக வரும். நான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போதும். நிறைய சேர்த்தோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். சாதம் வந்து குழஞ்சிட்டு போல் ஆகிடும். அதே போல் வந்துட்டு ஒரு லெமன் சாறு நான் அதோட கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
தயிர் வந்து நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடுறேன். ஒரு 2 விசில் விடலாம். குக்கர் விசில் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும், பிறகு பார்க்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 2 விசில் வந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் வெளியில் வந்துட்டோம், பிறகு பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணலாம். சாதம் சூப்பராக வந்திருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. அதை வந்து கிளறி பார்க்கலாம். சாதம் குழையாமல் வந்திருக்கு, பக்காவாக இருக்குது. அதையும் பிடிக்கல. இந்த வேலையில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் புதினாவை அது மேலே நான் தூவிடுறேன். தூவிட்டு அதை வந்து நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா சாதம் உதிரி உதிரியாமல் வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.